ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான பாப்கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் அதிகமாக சேர்த்தா கூட பரவாயில்ல, கம்மியாக சேர்த்துக்காதீங்க. ஆயில் கம்மியாக இருந்தால் பாப்கார்ன் சீக்கிரமாக கரிஞ்சிரும். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் சோளம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கும் போதே பாப்கார்ன் சோளம்னு கேட்டு வாங்குங்க. பாப்கார்ன் சோளம் குட்டியாக உருண்டையாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை விசில் கேஸ்கட் இல்லாமல் மூடிக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக டேஸ்டியான பாப்கார்ன் ரெடி ஆகிருக்கும். இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாட் மசாலா, சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பாப்கார்ன் மசாலானே விற்கிறாங்க. இந்த மசாலாலாம் நீங்கள் சேர்த்துக்கிறதுனால தியேட்டர் பாப்கார்ன் ஃப்ளேவரில் இருக்கும். இந்த பாப்கார்னை நீங்கள் 5 மினிட்ல உங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். Bye. Thank you.